ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸிங்க. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யாரும் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படாம டக்குன்னு செய்யற மாதிரி இந்த சுக்காவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசையோடையும் சப்பாத்தியோடையும் சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடவும், தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. கம்மியான பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் சுக்கா ரெசிபியை இப்ப ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நம்ம அப்படியே டைரக்டா சட்டியில சேர்த்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்காமையே ஃபர்ஸ்ட் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன்ல தான் இருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுருவோம். சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இப்ப பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். இடையில ஒரு டைம் மட்டும் ஓபன் பண்ணி கலந்து விட்டுருந்தேன். நமக்கு எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கல. சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் சுக்காக்கு நீங்க ஆயிலே சேர்க்காம கூட செய்யலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வரணும். அந்த தண்ணி எல்லாமும் நல்லா ட்ரை ஆகணும். மூடி வச்சிடறேன். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் ஒரு டைம் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். மறுபடியும் மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். நடுவுல ஒரு 2 டைம் நான் ஓபன் பண்ணி கலந்து விட்டுருந்தேங்க. மறுபடியும் பாருங்க, நம்ம சிக்கன் சுக்கால தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சிக்கனும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமிங்ல ஒரு 10ல இருந்து 15 பல்லு பூண்டை இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. தோலோடவே தான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கடைசியா பூண்டை இடிச்சிட்டு நம்ம சேர்க்கறனால சிக்கன் சுக்காவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பூண்டு மணத்தோட சுக்கா சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பூண்டு சேர்த்திருக்கிறனால அந்த பச்சை ரா ஸ்மெல் போகணும். அதுக்காக ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேங்க. இதோடவே கடைசியா ஒரு 5ல இருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா பச்சை கருவேப்பிலை மேல தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். சுட சுட சாதத்தோட பெரட்டி சாப்பிடவும், இட்லி தோசைக்கும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இது போல சிக்கன் சுக்காவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமான பொருட்கள் எதுவும் சேர்க்காம ரொம்ப சிரமப்படாம ஈஸியான இந்த சிக்கன் சுக்கா டக்குன்னு செஞ்சிடலாங்க. தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட எல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி பூரியோடையும் தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.